ending of war with our preconditions that this kind of war. இலங்கை ஈரானின் மிக நெருங்கிய நண்பன் என்றும் எந்த சந்தர்ப்பத்திலும் இந்நாட்டிற்கு உதவ ஈரான் தயாராக இருப்பதாகவும் இலங்கைக்கான ஈரான் தூதுவர் அலிரேசா டெல்கோஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை எரிபொருள் அல்லது வேறு ஏதேனும் அத்தியாவசிய பொருட்களை கோரினால் அவற்றை வழங்க ஈரான் தயாராக உள்ளது என்றார். ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் தனது நட்பு நாடுகளுக்காக மூடவில்லை என்பதையும் அவர் இங்கு வலியுறுத்தினார். அண்மையில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் நடத்திய டொர்பிடோ தாக்குதலால் மூழ்கடிக்கப்பட்ட ஈரானின் IRIS டெனா போர் கப்பலில் இருந்தவர்களை மீட்பதற்கு ஈரான் கோரிக்கை விடுவதற்கு முன்னரே இலங்கை நடவடிக்கை எடுத்திருந்தது. இலங்கையின் அந்த உதவியை தூதுவர் அலிசேரா டெல்கோஸ் நன்றியுடன் நினைவு கூர்ந்தார். 2026 பிப்ரவரி 28 அன்று ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த போதே பதற்ற நிலை தீவிரம் அடைந்துள்ளது. அந்த காலப்பகுதியில் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது இராணுவ தாக்குதலை நடத்தியதாக அவர் குற்றம் சாட்டினார். மினா பகுதியில் உள்ள பெண்கள் பாடசாலை மற்றும் இஸ்லாமிய குடியரசின் தலைவரை அவரது இல்லத்தில் வைத்து படுகொலை செய்தமை உள்ளிட்ட சிவில் உட்கட்டமைப்புகள் மீதான தாக்குதல்கள் இதில் அடங்குவதாக அவர் தெரிவித்தார். பாடசாலைகள், வைத்தியசாலைகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பொது இடங்கள் குறிவைத்து நடத்தப்பட்ட இத்தாக்குதலில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் கொல்லப்பட்டதாகவும் இது குறித்து ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு சபை நடவடிக்கை எடுக்காமல் கவலை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். 2026 மார்ச் மாதம் நடைபெற்ற மற்றொரு சம்பவம் குறித்து குறிப்பிட்ட அவர், மிலான் 2026 கடற்படை பயிற்சியிலிருந்து திரும்பிக் கொண்டிருந்தது. IRIS டெனா என்ற ஈரானிய கப்பல் இலங்கை கடற்பரப்புக்கு அருகில் வைத்து தாக்கப்பட்டதாக கூறினார். இதில் ஆயுதமற்ற 104 மாலுமிகள் உயிரிழந்ததாகவும் போர்க்களத்தில் இருந்து 1100 கடல் மைல் தொலைவில் இருந்த இந்த கப்பலை தாக்கியதை அமெரிக்கா ஜனாதிபதி ஒரு பொழுதுபோக்கு என வர்ணித்தமை மனிதாபிமான சட்டங்களை மீறும் செயல் என அவர் கண்டனம் தெரிவித்தார். இதேவேளை ஈரானில் உள்ள இலங்கையர்கள் மீண்டும் தாயகம் திரும்ப விரும்பினால் அதற்கான வசதிகளை செய்து கொடுக்க ஈரான் அரசாங்கம் தயாராக இருப்பதாகவும் தூதுவர் தெரிவித்துள்ளார்.